புத்திய நன்னா உபயோகப்படுத்தி உன்னைப் பற்றி தெரிந்து கொண்டால், நீ எந்த லோகத்துக்கும் போகலாம். நீ எதை வேணா வெல்லலாம் அப்படின்ற அர்த்தம். உண்மையான ஆனந்தம் நம் மனதுல வரணும்னு சொன்னானா, என்ன வேணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். புத்தியை சரியாக உபயோகிக்க வேண்டும். ஒரு பாயிண்ட். 2வது தேகத்தினை பற்றி தேகப்பற்ற விட்டுறணும். சரீரப்பற்று, உடல் பற்று, பற்ற விட்டுறணும். அதுக்கப்புறம் இறைவன் நம்பிக்கைய வளர்த்துக்கணும். இது 3ம் இல்லைன்னு சொன்னா, நீ இறைவனை அடையவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை நாள் வேணாலும் நீ வாழலாம். ஆனால் நீ இறைவனைப் பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கை பூராமே வீண் அப்படின்னு சொல்லிடுறார். முடிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, செய்தித்தாள் இருக்கு இல்லையா? நீங்கள்லாம் மனுஷால்லாம் என்ன பண்றோம்னா, காத்தால எழுந்த உடனே இங்க என்ன நியூஸ், இந்த என்ன நியூஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு வேணா நம்ம வேற சாதனங்கள்லாம் வச்சிருக்கோம். முந்தி வந்து பேப்பர் தானே படிப்போம். நியூஸ் பேப்பர் வந்துருத்தான்னு சொல்லி. அது எந்த நியூஸ்க்காக, என்ன செய்திக்காக? ஜப்பான்ல என்ன நடந்தது? ஆஸ்திரேலியால என்ன நடந்தது? அமெரிக்கால என்ன நடந்தது? எங்க எது நடந்தா என்ன உனக்கு? உனக்கு தேவையானதை நீ தேட மாட்டேங்கிறாயே மனிதான்றது தான் இங்க கருத்து.